திருவள்ளூரில் எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் இருந்து டீசல் ஏற்றிக் கொண்டு சென்ற சரக்கு ரயில் திருவள்ளூர் ரயில் வழித்தடத்தில் வந்து திடீரென தீப்பற்றியது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் அங்கு சென்று தீயினை அடைக்கும் பணியில் உடனடியாக ஈடுபட்டனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக தீப்பற்றி எரிந்து வரும் நிலையில் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்து காரணமாக ரயில் சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக திருவள்ளூரில் இருந்து சென்னை அரக்கோணத்திற்கு 10க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் சம்பவ இடத்தில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நம்ம வந்து அவர் போலீஸ் சைடு 4 சைடுமே ரோப் பண்ணியிருக்கோம். இந்த காரிடான ஃபுல்லாகவே உள்ள பொதுமக்கள் யாரும் வராமல் பார்த்துருக்கோம். ஃபயர் டெண்டர்ஸ்க்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டிஎஃப்ஓட பேசி இப்போ ஃபோம் டெண்டர்ஸ் வர சொல்லியிருக்கோம். 2 வந்துருக்குது ஃபோம் டெண்டர்ஸ். மொத்தம் 52 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ 4 ஃபயர் ஆயிருக்குது. மீதி கம்பார்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரயில்வேல பேசியிருக்குது. ஆல் எஃபர்ட்ஸ் ஆர் பீயிங் டன். அதே மாதிரி பொதுமக்கள் எவாக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ யாரையும் உள்ள அலோவ் பண்ணுறது இல்லை. நீங்களும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. யாரும் இந்த சைடு இப்போதைக்கு வர வேண்டாம். ஃபயர் புட் ஆஃப் பண்ணுறது. டீசல் எடுத்துட்டு போனா சொல்றாங்க. அந்த ட்ராக் டீரைல் ஆனதுனால ஃபயர் ஆயிருக்குது. அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சாங்க.